மக்களோட மனநிலை இது மீளாத துயரத்தில் தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறார்கள். இன்னும் அந்த அதிர்ச்சியிலிருந்து நாங்களே மீளவில்லை. இது போன்று எந்த காலத்திலும் வருங்காலங்களில் நடக்கக்கூடாது. அதற்குண்டான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். ஒரு அரசியல் கட்சியும் இந்த மரண ஓலத்தின் மூலமாக சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். மக்களை காப்பாற்றுபவர்கள் நாம், மக்களை பலிப்பிடத்தில் ஏற்றுபவர்கள் அல்ல. ஆகவே நம்மை பார்க்க மக்கள் வருகிறார்கள், நம்முடைய பேச்சை கேட்க மக்கள் வருகிறார்கள் என்றால் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பை முன்பு நாம் அளிக்க வேண்டும். அதற்கு பிறகுதான் எல்லா அரசியலும் எல்லா பரப்புரையும். இதை எல்லோரும் உள்வாங்க வேண்டும், என்னை உட்பட. அதிகமா அங்க இருக்கக்கூடிய மக்கள் தலைகள் நம்ம டிவி சேனல பார்த்துருக்கோம். அவங்க மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, போதுமான போலீஸ் பாதுகாப்புல விஜய் வந்தது பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் வந்து திருப்பி அந்த போலீஸ் வாசல் பேர் வந்து தடியடி நடத்துறாங்க. அதனாலதான் இந்த மக்கள் வந்து போலீஸ் என்ன போலீஸ் எங்க பாதுகாப்பு கொடுக்கும்? போலீஸ் கூட்டத்துக்குள்ள போகாது. போக்குவரத்தை வந்து சரி பண்ணோம். செயின் ஸ்நாச்சிங் இன்னும் திருடு நிறைய நடக்குது. இதெல்லாம் கட்டுப்படுத்தும். போலீஸ் போயிட்டு மக்கள் முன்னாடி போயிட்டு எப்படி சரி பண்ண முடியும்? நான் என்ன சொல்றேன்னா, நேரம் 12 மணிக்கு குறிச்சாச்சு. எல்லாரும் உண்மையை பேசுவோம். 12 மணிக்கு கூட்டம்னா 1 மணிக்கு ஆரம்பிக்கலாம், 2 மணிக்கு ஆரம்பிக்கலாம். 7:40க்கு உள்ள வந்த பேர் எத்தனை மணி நேரம்? ஏறக்குறைய 8 மணி நேரம் சோறு தண்ணி இல்லாமல், தண்ணியே கிடையாது, அங்கே சாப்பாடு கிடையாது. அப்போ 8 மணி நேரம் மக்கள் காத்துட்டு இருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய வேதனையில் இருப்பாங்க. ஒருத்தர் தான் இன்னைக்கு நாங்கள் திருச்சி வந்த அப்போ கரூரில் இருந்து ஒருத்தர் மருத்துவமனையில் இறந்துருக்காரு. 39 பேரும் இறந்து போனவங்கள தான் அங்கே சடலமாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அப்படின்னா எல்லோரும் டீஹைட்ரேட் ஆகிடுச்சு, சாப்பாடு இல்லை, நடப்பதற்கு சக்தி இல்லை. இப்படி இனி வரும் காலங்களில் நடக்கக்கூடாது. கள்ளக்குறிச்சியில மரணம் அடைந்தப்போ இந்த அளவுக்கு வேகம் காட்டல. ஆனா இதுக்கு எப்படி உடனுக்குடன் அமைச்சர்கள் முதலமைச்சர்கள் நேர்ல பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சமூக வலைதளங்கள்ல மக்கள் கருத்துக்களை பதிவு. இதெல்லாம் தவறான கருத்துமா, அரசியல் பண்ண வேண்டாம். கள்ளக்குறிச்சியிலையும் சொன்னது, இங்கேயும் சொல்றது, பிணங்கள் மீது அரசியல் பண்ணுவதை அரசியல் தலைவர்கள் தவிர்க்க வேண்டும். இந்த சோசியல் மீடியா கூட நேர்ல போய் பார்த்துட்டு வந்திருக்கீங்க, அந்த சூழல் எப்படி நீங்க பார்த்து? ரொம்ப பரிதாபத்துக்குரிய சூழல். எல்லோரும் ஏழை எளிய மக்கள், விவரமே கிடையாது. இன்னைக்கு மருத்துவமனையில் 11 பேர் இருக்காங்க. அதில் 8 பேருக்கு வாக்குரிமையே கிடையாது, வாக்கே கிடையாது. எல்லாம் வந்து 10வது படிக்கிற குழந்தைங்க, 11வது படிக்கிற குழந்தைங்க, 12வது படிக்கிற குழந்தைங்க. இந்த குழந்தைகள்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏற்கனவே திருச்சி, நாகப்பட்டினம் இந்த பகுதியிலலாம் வந்து பிரச்சாரம் மேற்கொள்ளும் போது இவ்வளோ கூட்டம் வந்திருக்கு. மீண்டும் இவ்வளோ கூட்டம் வந்து விஜய்க்கு வரும் தெரிஞ்சு ஏன் வந்து இதோட பெரிய இடங்களை வந்து காவல்துறையும் தமிழ் அரசாங்கம் 2 விஷயங்க. இடங்கள் ஒதுக்குவது பிரச்சனை இருக்காது. 12 மணிக்கு ஆரம்பிக்கிறோன்னா 12 மணிக்கு ஆரம்பிச்சிருக்கணும். 1 மணிக்கு ஆரம்பிக்கலாம். நான் வந்து அந்த இறந்து போன குடும்பத்தில், என்னுடைய குடும்பத்தில் ஒருத்தர் இறந்துட்டு போயிட்டார் நினச்சி நான் பேசுகிறேன். 12 மணிக்கு நான் பேச வரேன்னா, என்னை பார்க்க என்னுடைய சொந்த பந்தங்கள் ஜனங்கள் வராங்கன்னா 12 மணிக்கு பேச போனோம் அந்த இடத்துல. இல்லை 12:30 மணி, 1 மணிக்கு போகலாம், 2 மணிக்கு போகலாம். 7:40க்கு போனது தான் இப்போ பிரச்சனை. எல்லோரும் அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, காலையிலேருந்து கூட்டம் கூட ஆரம்பிச்சிட்டாங்க. தண்ணி கிடையாது அங்கே. அந்த ரோட்டில் யார் வீட்டில் தண்ணி கொடுப்பாங்க? கடைகள்லாம் அடைச்சிருக்கு. 2வது கூரை மேலே ஏறுதுங்க குழந்தை, சின்ன பிள்ளைங்க மரத்து மேலே ஏறுறாங்க. ஒரு பாதுகாப்பற்ற சூழல் அங்கே. இதெல்லாம் நாம தான் தவிர்க்க வேண்டும். தொடர்ந்து இந்த விஷயத்திலிருந்து விஜய் சம்பவத்தை நேர்த்தி பேசல, இன்னைக்கும் பேசல. தொடர்ந்து அவரை காப்பாற்றிட்டு நகர்வழி தான் இருக்கு. இப்போ ஒரு கட்சி தலைவராக அவர் வந்துட்டு இந்த செயல்பாடு இல்லை, நான் இந்த சூழலில் இன்னும் அந்த அதிர்ச்சியில் நாங்கள் மீள முடியாமல் இருக்கோம். அரசியல் பேச விரும்பலை. மாண்புமிகு முதலமைச்சர் நாங்கள்லாம் கேட்டுக்கொண்டோம். இதுக்கு வந்து ஒரு விசாரணை நடத்தணும், ஆணையம் போடணும் அப்படின்ட்டு. இப்போ மேனாள் நீதியரசர் அருணா ஜெகதீசன் தலைமையில் ஆணையம் போட்டிருக்காரு. ரொம்ப திறந்த மனதோடு இப்போ விசாரணை நடக்கும். விசாரணை முடிவு வந்துட்டு நம்ம யார் தவறு யார் சரி. எடப்பாடி பழனிசாமி கூட தமிழக அரசு அதாங்க, பிணத்து மேலே ஏறி அரசியல் பண்ணுறத எடப்பாடி பழனிசாமி அவர் கூட தவிர்க்கணும். எலெக்ஷன் இனி வர காலங்களில் பிரச்சார கூட்டணி நடக்கும். இனி எப்படி இருக்கணும்? ஏன்னா மக்களுக்கு ஒரு பயம் இருக்குது. இனிமே எப்படி நடக்குங்கிற இல்லை, இதுக்கு முன்னாடி இப்போ அதே கரூரில் வந்து ஒரு பிரபல அரசியல் கட்சி வந்து ஒரு மாநாடு நடத்துகிறாங்க. ஏதாவது அசம்பாவிதம் நடந்ததா? 2 லட்சம் பேர் கலந்துக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இன்றைக்கி பத்திரிகையாளர்லாம். இப்போ 2 லட்சம் பேர் கலந்த கூட்டத்தில் ஒரு அசம்பாவிதமும் இல்லை. இங்கே 20,000 பேர் தான் கலந்துருக்காங்க. சரி, 2 லட்சம் பேர் கலந்துருந்தாலும் அதுக்கு உண்டான போலீஸ் பாதுகாப்பு ப்ரொடெக்ஷன் கொடுக்க இல்லைங்க. நான் சொல்கிறேங்க, போலீஸ் பாதுகாப்பு என்பது எப்படி கொடுக்கணும், எது மாதிரி கொடுக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். நான் கேட்பது அங்கே எனக்கு தெரிஞ்சு அங்கே சொல்கிறதெல்லாம்
12 மணிக்கு சொல்லியிருந்தாங்க, குறிப்பிட்ட நேரத்தில் 12 மணிக்கு இந்த பரப்புரையை மேற்கொண்டிருந்தால் இந்த விபத்தை தவிர்த்திருக்கலாம். 7:40க்கு வந்து பரப்புரை ஆரம்பிச்சதால் தான் இந்த பிரச்சனைன்னு மக்கள் சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி 40 உயிர்கள் போயிருக்கு. எல்லாம் நம்முடைய குடும்பத்துடைய உயிர்கள், அது நம்முடைய மக்கள். அந்த குடும்பத்தில் ஒருத்தனா நின்று பார்ப்போம். நாம் அரசியலை விட்டுருங்க. நீங்கள் 8 மணி நேரம் 10 மணி நேரம் தண்ணி கிடையாது, சாப்பாடு கிடையாது, குழந்தைங்களாம் நின்றுட்டு இருக்குன்னா இதை யார் கட்டுப்படுத்தணும்? வாலண்டியர்ஸ் போட்டிருக்க வேண்டாமா? தண்ணி கொடுத்துருக்க வேண்டாமா? தயவுசெய்து சொல்கிறேன், இது அரசியல் ஆக்க வேணாம். அரசியலுக்கு அப்பாற்பட்டு மனிதநேயத்தோடு பார்ப்பாரு.